ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேத்தைக்கு வீடியோவில் வந்துட்டு ரத சப்தமி பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா பீஷ்மாஷ்டமி பற்றி பார்க்கலாம். ஸோ பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தை மாதம் வந்துட்டு வர்ற அமாவாசைக்கு அடுத்த 8வது நாள் அஷ்டமி இல்லையா? ஸோ அந்த அஷ்டமி திதியை வந்துட்டு பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரத கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் தொடுத்த அம்பு வந்து பீஷ்மர் உடலை துளைத்த பிறகும் அவருக்கு மரணம் என்பது ஏற்படவில்லை. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் ஏற்கனவே ஒரு வரம் வாங்கியிருக்கார். என்ன வரம் அப்படின்னா, தான் எப்போ சாகணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் தான் மரணம் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரம் அது. இப்போ முதல்ல அயனம் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். நேற்றே ரதசப்தமி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ உத்தராயணம் தொடங்கிடுச்சு, உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த அயனம் அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் சூரியன் வந்துட்டு நமக்கு தெற்கு பக்கத்தில் உதிச்சிட்டு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வடக்கு பக்கமாக இப்போ வரும். ஸோ அந்த தெற்குலேருந்து வடக்குக்கு வர அந்த பயணம் நேற்று தொடங்கிடுச்சு. ஸோ அந்த வடக்கு நோக்கிய அந்த பயணத்தை தான் உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மகாபாரத போரில் அர்ஜுனுடைய அம்பு பீஷ்மரோட உடம்பை தொலைச்சிடுச்சு. அப்பவும் அவரோட உயிர் போகாமல் இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் காத்திருந்தார். எதுக்காக இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் காத்திருந்தார் அப்படின்னா, இந்த உத்தராயண காலத்தில் வந்து அவரோட உயிர் பிரியும் போது அந்த உயிர் போகும் பாதையில் வந்துட்டு ஒளி வந்து அதுக்கு துணையாக போகும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த காலத்தை தேர்வு செஞ்சு இந்த காலத்துக்காக அவர் எதிர்நோக்கி காத்திருந்தார். ஆனால் இந்த காலம் வந்துமே அவரோட உயிர் போகலை. அவர் போராடிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. தான் எதிர்நோக்கி காத்திருந்த அந்த காலம் வந்தும் தனக்கு இன்னும் உயிர் பிரியாமல் இருக்கே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் அங்கே வந்த வியாச மகரிஷி கிட்ட தான் எதிர்நோக்கி காத்திருந்த அந்த நேரத்தில் மரணம் என்னை நெருங்க வேண்டும், ஆனால் இப்போ எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் ஏன் இன்னும் எனக்கு மரணம் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வியாச மகரிஷி சொல்கிறாரு, நம்ம வந்து மற்றவங்களுக்கு தீமை பண்ணால் மட்டும்தான் பாவம் சேரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏதாவது தீங்கு நடக்குது அப்படின்னும் போது அதை தடுக்காமலும் தட்டி கேட்காமலும் இருந்தாலும் நம்மை பாவம் சேரும். உங்களுக்கு இப்போ அந்த பாவம் தான் சேர்ந்துருக்கு, அதனால தான் இப்போ உங்களுக்கு உயிர் போகலை அப்படிங்கிறத சொல்கிறார். இதை கேட்டதுமே பீஷ்மர் வந்து கண்ணை மூடி யோசித்து பார்க்குறாரு, நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத. யோசித்து பார்க்கும்போது தான் பீஷ்மருக்கு தன்னோட நிலை புரியுது. தான் நினைக்கிற நேரத்தில் தன்னோட உயிர் போகாமல் ஏன் இப்படி நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு புரிய வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சபையில் திரௌபதியோட புடவையை துச்சாதனன் ஒருவரார். அப்போ வந்துட்டு திரௌபதி வந்துட்டு சபையில் எல்லார்கிட்டையும் உதவி கேட்குறாங்க, பீஷ்மர்கிட்டையுமே உதவி கேட்குறாங்க. ஆனால் திரௌபதிக்கு வந்துட்டு யாருமே உதவலை, வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஸ்ரீகிருஷ்ணர் தான் திரௌபதிக்கு உதவுனாங்க. இந்த கதை வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த அதர்மம் நடக்கும்போது அதை தடுக்காமல் அதை வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா? இந்த பாவம் தான் இப்போ பீஷ்மருக்கு சேர்ந்தது. அதனால தான் தான் நினைக்கிற நேரத்தில் உயிர் பிரியாமல் அவர் இப்போ அல்லல் பட்டுட்ருக்காரு இல்லையா? ஸோ இப்போ இந்த பாவத்தை வந்து கழிக்கணும். அந்த பாவம் கழிஞ்சாதான் அவருக்கு அவர் நினச்ச நேரத்தில் இந்த காலத்தில் உயிர் போகும். அப்போ
வியாசர்கிட்ட இந்த பாவத்தை நீக்கிறதுக்கான அந்த பிராயச்சித்தம் என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வியாசர் சொல்கிறாரு, அங்கே தவறு நடக்குங்கிறது தெரியுது. அந்த தவறை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்த உன்னோட கண்கள், அந்த திரௌபதியோட அந்த அழுகுரலை கேட்டும் கேட்காத மாதிரி இருந்த உன்னோட காதுகள், அந்த அநீதியை தட்டி கேட்காமல் இருந்த உன்னோட வாய்கள், அதுக்கப்புறம் வலிமையான தோல் இருந்தும் அந்த அநீதியை எதிர்க்கலை. அப்போ உன்னோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே அந்த கயவர்களுக்கு தான் துணை போயிருக்கு இல்லையா? அப்போ உன்னோட உடல் உறுப்புகள் எல்லாமே தண்டனை பெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எருக்க இலை இருக்கு இல்லையா? அந்த எருக்க இலையை கிள்ளி உடம்பு முழுக்க அடுக்கி வைக்கிறாங்க. பீஷ்மரோட உடல் முழுதும் அடுக்கி வைக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சூரியனுக்கு அர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது. அதே மாதிரி எருக்க இலைக்கும் அர்க்க அப்படின்னு சொல்லிட்டு பெயர் தான். சூரியனோட சக்தி பொருந்தியது எருக்க இலை. அப்போ பீஷ்மரோட அந்த பாவங்களை எல்லாம் அந்த எருக்க இலை பொசுக்கிடுச்சாமா அதோட சக்தி மூலமாக. அப்போ பீஷ்மரோட பாவங்கள் எல்லாம் பொசுங்கிய பிறகு பீஷ்மர் தான் நினைத்தபடி அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் அவரோட உயிர் பிரிந்தது. அது என்னைக்கு அவரோட உயிர் பிரிந்ததுன்னு பார்த்தா, அஷ்டமி அன்னைக்கு. அந்த நாள் தான் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். பீஷ்மருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைங்க கிடையாது, அவர் பிரம்மச்சாரி. இந்த நிலையில் அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பித்ரு கடன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை தர்மர் கேட்குறாரு. அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, கவலையே வேண்டாம், ஒழுக்கம் தவறாத உத்தம துறவியான பீஷ்மருக்கு பித்ருக்கடன் செய்ய தேவையில்லை. இருந்தாலும் ரத சப்தமி அன்னைக்கு யாரெல்லாம் இருக்க இலைய வச்சு நீராடுறாங்களோ அவங்கெல்லாம் மறுநாள் அஷ்டமி அன்னைக்கு, அதாவது பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு பீஷ்மருக்கு பித்ருக்கடன் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாய் தந்தை இருக்கிறவங்களுமே பீஷ்மருக்காக பித்ருக்கடன் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காமா. அதுக்கான முறைகள் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீஷ்மருக்கு சந்ததியே இல்லாமல் இருந்தாலும் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு உலகம் முழுக்க அவருக்காக பித்ருக்கடன் செய்கிறாங்க. அவரை பித்ரு பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.